கர்நாடக வங்கியில் கொள்ளையடித்த இருவரிடமிருந்தும் 15 கிலோ தங்கம் தற்போது பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. தங்க நகை பறிமுதல் செய்யப்பட்டிருப்பது தொடர்பாக தற்போது அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கர்நாடக மாநிலத்தில் நடைபெற்ற கொள்ளை சம்பவம் தொடர்பாக கடந்த 2 நாட்களுக்கு முன்னதாக கர்நாடக காவல்துறையினர் இந்த பகுதியில் வந்து அவர்களை கைது செய்தனர். இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட நபர்களிடமிருந்து 15 கிலோ தங்க நகை பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக தற்போது அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமப்புற பகுதியிலிருந்து ஒரு கூட்டுறவு வங்கியில் இதுபோன்ற கொள்ளை சம்பவம் நடைபெற்ற நிலையில் அந்த சம்பவத்தை 2 நாட்களுக்கு பிறகாக நெல்லையில் பதுங்கியிருந்த கொள்ளையர்களை காவல்துறையினர் கைது செய்த நிலையில் மேலும் அவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் 15 கிலோ தங்க நகை பறிமுதல் செய்யப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களோடு நிகழ்ச்சிய செய்தியாளர் சிவமணி பின்னணி என்ன? மங்களூருல இருக்கக்கூடிய கர்நாடக மாநிலம் மங்களூருல இருக்கக்கூடிய ஒரு கோஆபரேட்டிவ் வங்கி, கூட்டுறவு வங்கி. அந்த வங்கியில கடந்த 17ஆம் தேதி 19 கிலோ நகைகள் மற்றும் 12 கோடி ரூபாய் ரொக்கம் கொள்ளையடிக்கப்பட்டது. இந்த வழக்கில் தொடர்புடையதாக திருநெல்வேலி மாவட்டத்தை சார்ந்த 4 பேர் உள்ளிட்ட 9 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக ஏற்கனவே குருகண்ணன் என்பவர் பெங்களூரு, கர்நாடக மாநிலம் பெங்களூருல சுட்டு பிடிக்கப்பட்ட நிலையில அவர் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் திருநெல்வேலி மாவட்டத்தை சார்ந்த இருவர் திருநெல்வேலி மாவட்டம் பத்மநேரி பகுதியில கைது செய்யப்பட்டார்கள். ஜோஸ்வா, முருகாண்டி என இருவர் கைது செய்யப்பட்டார்கள். அவர்களிடம் தொடர்ந்து அவர்களிடம் விசாரணை தொடர்ந்து நடத்தப்பட்டு வந்தது. அம்பாசமுத்திரம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு அவர்களை பெங்களூரு அழைத்து செல்வதற்கான நடவடிக்கைகளும் தொடர்ந்து எடுக்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில தற்போது பத்மநேரியில் உள்ள முருகாண்டி என்பவரது வீட்டில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 15 கிலோ தங்க நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கான நடவடிக்கையை திருநெல்வேலி மாவட்ட காவல்துறையோடு இணைந்து கர்நாடக மாநில போலீசாரும் இணைந்து இந்த தங்க நகைகளை பறிமுதல் செய்திருக்கிறார்கள். இதை இங்கிருந்து மங்களூர் கொண்டு செல்வதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. இது தொடர்பாக முருகாண்டியின் தந்தை சண்முக சுந்தரத்தை அழைத்து சென்று அவரிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. அவரை கைது செய்து மங்களூர் அழைத்து செல்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து இந்த விசாரணையில் திருநெல்வேலி மாவட்டத்தைச் சேர்ந்த 4 பேர் தற்போது வரை கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். தேவா, உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி சிவமணி.